Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஒரு பான் கார்டை எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா வந்து சொல்லியிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நிறைய டீடைல்ஸ் பான் கார்டுல இவ்ளோ இருக்கு அப்படிங்கற அளவுக்கு டீடைலா வந்து சொல்லியிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணா வந்து பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு பான் கார்டு அப்ளை பண்ணனும் அப்படினா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், அது எப்படி அப்ளை பண்ணனும், அது மட்டும் கிடையாது இந்த பான் கார்டுல எந்த வகையான பான் கார்டுலாம் இருக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். மறக்காம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு நீங்களே வந்து பான் கார்டா வந்து அப்ளை வந்து பண்ணலாம். நீங்க கடையில கொடுத்து பண்றதை விட உங்க குறைந்த விலையிலே நீங்களே வந்து அப்ளை வந்து பண்ணலாம். கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா வந்து உங்களுடைய பெயர்கள், டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் வந்து கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா இதுல எந்த ஒரு இஷ்யூமே வந்து வராது. பான் கார்டு ரொம்ப எளிமையா வந்து அப்ளை வந்து பண்ணலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயமா வந்து ஒரு பான் கார்டை வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸ்கூல் காலேஜஸ்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுவாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அந்த பேங்க்ல கண்டிப்பா பான் கார்டு, ஆதார் கார்டு இருந்தா மட்டும் தான் ஓபன் பண்ணுவாங்க. அதனால நீங்க குழந்தைகளுக்கு வந்து பான் கார்டு ஓபன் பண்ண முடியுமா, இல்ல 18 வயசுக்கு மேல தான் பண்ண முடியுமா அப்படி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. கண்டிப்பா குழந்தைகளுக்கு உங்களால பான் கார்டு கண்டிப்பா பண்ண முடியும். குழந்தைகளுக்கு பண்ணக்கூடிய கார்டை வந்து மைனர் கார்டுன்னு சொல்லுவாங்க. 18 வயதுக்கு மேல ஆனீங்கன்னா மேஜர் கார்டா உங்களுக்கு வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க 18 வயசுக்குள்ள வந்து குழந்தைகளுக்கு அப்ளை பண்றீங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட்டை நான் வந்து என்னன்னு சொல்றேன் அப்படின்னா குழந்தைகளுடைய 2 போட்டோ தேவைப்படும். அதன் பிறகு அப்பாவோ இல்லைன்னா அம்மாவுடைய ஆதார் கார்டை நம்ம சப்மிட் பண்ணணும். அந்த ஆதார் கார்டு யாரு கொடுக்குறீங்களோ, இப்போ பேரண்ட் வந்து அப்பா கொடுக்குறீங்கன்னா அப்பா வந்து அந்த ஃபார்ம்ல வந்து கையெழுத்து போடணும். இல்லை அம்மா கொடுக்குறீங்கன்னா அந்த அம்மா வந்து அந்த ஃபார்ம்ல வந்து சைன் பண்ணணும். இதே போல வந்து பாத்தீங்கன்னா குழந்தையுடைய ஆதார், 2 போட்டோ, பேரண்ட்டுடைய ஆதார் இதை கொடுத்தீங்க அப்படின்னா மைனர் கார்டா உங்களுக்கு பான் கார்டு வந்து வீட்டுக்கு வரும். பட் இதுல வந்து உங்களுடைய போட்டோ வந்து வராது. குழந்தைகளுடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா வெறும் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேப் இருக்கும். நீங்க அதே 18 வயசு ஆன பிறகு கண்டிப்பா நீங்க 18 வயசுக்கு முன்னாடி ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு 18 வயசு ஆன பிறகு கண்டிப்பா மறுபடியும் இதை எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே போல நீங்க அப்ளை வந்து பண்ணணும். அப்ளை பண்ணி உங்க போட்டோ இருக்கிற மாதிரி, சைன் இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பான் கார்டு வந்து வாங்கிக்கலாம். அதனால இந்த விஷயத்துல தெளிவா வந்து தெரிஞ்சுக்க, மைனர் கார்டு, மேஜர் கார்டு 2 இருக்கு. குழந்தைகளாக இருந்தீங்கன்னா மைனர் கார்டு வரும். மேஜர் கார்டு 18 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த மேஜர் கார்டு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த பான் கார்டுல நியூவா வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா 49A ஃபார்ம் தான் நீங்க வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே சப்மிட் பண்ணணும். அப்படி நீங்க ஃபாரின்ல இருக்கக்கூடிய இந்தியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 49AA வந்து ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணணும். மூணாவதா ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கரெக்ஷன் ஃபார்ம்னு இருக்கு. நீங்க எதுக்கெல்லாம் கரெக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன். உங்க போட்டோ சேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும், இல்ல உங்களுடைய சைனோ கரெக்ஷன் பண்ணணும், இல்ல உங்க அட்ரஸ் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த கரெக்ஷன்ஸ் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து கரெக்ஷன் ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீபிரிண்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல உங்களுக்கு கார்டு வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும் கரெக்ஷன் ஃபார்ம் தான் போடணும். முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனர் கார்டுல இருந்து மேஜர் கார்டுக்கும் இந்த கரெக்ஷன் ஃபார்ம் தான் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த கரெக்ஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். முக்கியமா சொல்லக்கூடியது, ஒரு பான் கார்டு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டுல உங்க டேட் ஆஃப் பர்த்தோ இல்லது நேமோ தப்பா இருக்கு அப்படின்னா பான் கார்டை அப்ளை பண்ணாதீங்க. ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்க எந்த மாதிரி வந்து 10th 12th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ நேம் அது போல நீங்க ஆதார் கார்டுல மாத்த முடியும். அப்படி ஆதார் கார்டுல நீங்க கரெக்ஷன் பண்ண பிறகு இந்த பான் கார்டுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து டபுள் சார்ஜ் ஆகும். ஏன்னா தவறா மறுபடியும் பான் கார்டு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் கரெக்ஷன் கார்டுக்கும் சேம் அமௌண்ட் இதே தான் வந்து பே பண்ணுவாங்க. அதனால ஆதார் கரெக்ஷன் பண்ண பிறகு இந்த ஒரு பான் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு ரெடியா இருங்க. இந்த பான் கார்டை புதுசா வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா முக்கியமான 3 டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். ஒன்னு ஆதார் கார்டு கம்பல்சரி வந்து இருக்கணும். ஏன்னா ஆதார் பேஸ் தான் வந்து இந்த பான் கார்டு வரப்போகுது. ஒரு சிலர் கேட்கக்கூடியது, இந்த ஆதார் இப்போ பான் கார்டு லிங்க் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. புதுசா இந்த மாதிரி வந்து பான் கார்டு ஓபன் பண்றவங்களுக்கு இந்த ஆதார் பேஸ் எல்லாம் வந்து இந்த பான் வந்து கொடுக்குறாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆகி வரும். பழைய பான் கார்டுலாம் ஓபன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அதற்கான வீடியோ நான் கொடுத்துருக்கேன். எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுங்க. அதனால முக்கியமா ஆதார் கார்டு கம்பல்சரி இருக்கணும். மைனராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகன்ட்டுடைய 2 போட்டோ நம்ம வைக்கணும். மூணாவதா சைன் வந்து பண்ணணும். 18 வயதுக்கு மேல இருந்தா அப்ளிகன்ட்டே வந்து சைன் பண்ணணும். மைனர் அதாவது குழந்தைகளாக இருந்தா அவங்களுடைய பேரண்ட் வந்து சைன் பண்ணணும். இதை வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கங்க. அதன் பிறகு ஒரு சிலர் இப்போ எனக்கு வந்து கையெழுத்து என்னால போட முடியாது, நான் கைரேகையா இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான தனியா வந்து சைன் வாங்கி நம்ம வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதை வந்து வக்கீல் கிட்ட வாங்கி அந்த நோட்டரின்னு சொல்லக்கூடிய அதை ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த கைரேகை வச்சவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தாட்சிக்காக இது எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வாங்குறதுக்கும் கடைகளை வாங்குவாங்க. கண்டிப்பா அதை வாங்காம வந்து இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கைரேகை வைக்கிறவங்களுக்கும் இதை தெளிவா வந்து தெரிஞ்சுக்கங்க இது எப்படி அப்ளை பண்ணணும்னு.
இப்போ ஒரு சிலர் வந்து கேட்பீங்க, இப்போ நான் வந்து இ ஃபில்லிங் மூலிமா நான் வந்து பேன் கார்டு ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்கு பேன் கார்டு வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. என்கிட்ட வந்து பிசிக்கல் கார்டு வந்து கிடையாது, என்கிட்ட கார்டு வந்து கிடையாது, வெறும் பிடிஎஃபாக வச்சிருக்கேன், இல்லைனா ஃபோனில் தான் வச்சிருக்கேன் நிறைய பேர் சொல்லுவீங்க. இவங்கள பிசிக்கல் கார்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சேம் இதே மெத்தடில் நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஒரு பேன் கார்டுக்கு வீட்டை தேடி வந்துடும். ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்கள் வீட்டை தேடி இந்த பேன் கார்டு பிசிக்கல் கார்டு வந்துடும். அந்த இ பேன் வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த ஒரு கரெக்ஷன் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பேன் கார்டு கிடைச்சிடும். ஒரு சிலர் இந்த பேன் கார்டை நான் ஒரே நாள் எடுத்துட்டு 1 மணி நேரத்தில் எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரே நாளில் பேன் கார்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதற்கு முன்னாடிலாம் 10 நிமிஷத்தில் பேன் கார்டு எடுத்திருந்தாங்க, இப்போ அதை அப்டேட் பண்ணி 24 hours டைம் கொடுத்துருக்காங்க. அந்த பேன் கார்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். அந்த வீடியோவுக்கு முன்னாடி ஏன் இந்த வீடியோ சொல்கிறேன்னா, அந்த பேன் கார்டு இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் பண்ணாதான் உங்களுக்கு வீட்டுக்கு பேன் கார்டு வரும். இல்லைனா நீங்கள் ஃபோன்லேயே இல்லை லேப்டாப்லேயோ தான் இந்த இ பேனை நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியும். அந்த இ பேன்ல உங்களுடைய சைன் வந்து வராது. அந்த சைன் பண்ணீங்கன்னா தான் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க்ல இந்த சைன் இருந்தால் மட்டும்தான் அந்த பேன் கார்டு எலிஜிபிள்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஆனால் உங்கள் பேன் நம்பர் பர்மனன்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்ஷன் பண்ண பாருங்களா, உங்களுக்கு இ பேன்ல என்ன நம்பர் இருந்துச்சோ அதே தான் நீங்கள் பிசிக்கல் கார்டு உங்களுக்கு பேன் நம்பராக வரும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அது சைன் மட்டும் வராது. ஒரு சிலர் எடிட் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்படி தயவு செய்து எடிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பேங்க்ல இது ஒரு சில எலிஜிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அதனால பிசிக்கல் கார்டு தான் ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி இந்த ஒரு பேன் கார்டை நம்ம அப்ளை வந்து பண்ணி நம்ம வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டை வர வைக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம 3 வெப்சைட் மூலிமா அப்ளை வந்து ஒன்று பண்ணலாம். முதல் வெப்சைட்டா NSDL அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட் மூலிமா வந்து அஃபிஷியலாக வந்து பேன் கார்டு வந்து கொடுத்துட்டு வராங்க. அதன் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UTTSL சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலமாகவும் இந்த பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு இ ஃபில்லிங் மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேனாக நம்ம எடுத்துக்க முடியும். ஒரே நாளில், அதாவது 24 hours உங்களுக்கு பேன் கார்டு கிடைச்சிரும். இந்த 3 வெப்சைட் மூலிமாவும் இந்த ஒரு பேன் கார்டை நம்ம அப்ளை வந்து பண்ண முடியும். UTTSL பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வரும். NSDLயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் கார்டு வரும். ஆனால் இ ஃபில்லிங்ல உங்களுக்கு பிசிக்கல் கார்டு வராது. இ ஃபில்லிங்ல எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியே இன்ஸ்டன்டா எனக்கு பேன் வேணும் அப்படின்றவங்க பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு எனக்கு பிசிக்கல் கார்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு NSDL போர்ட்டல் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேன் கார்டு வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஆதார்ல இருக்க அட்ரஸ்க்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த NSDL போர்ட்டல் மூலமா எப்படி பேன் கார்டு அப்ளை வந்து பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லா நீங்க உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டா வந்து போட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதற்கு முன்னாடி இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்துருங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெனால்ட்டி உங்களுக்கு 10,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க ஃபைனா. அதனால நீங்க ஏதாச்சும் அடிஷனலா பேன் கார்டு வச்சிருக்கீங்க உங்க பேர்ல அப்படின்னா கரெக்டா வந்து ப்ராப்பரா அதை வந்து சரண்டர் பண்ணிடுங்க. சரண்டர் பண்ணதுக்கான காப்பியும் கிளியரா வாங்கி வச்சீங்கன்னா தான் அது வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே வராது. ஸோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதே போல கண்டினியூ வித் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த கண்டினியூ வித் அப்ளிகேஷன்னா இந்த அப்ளை ஆன்லைனில் கொடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு பாதிலே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு டோக்கன் நம்பர் வரும். அந்த டோக்கன் நம்பர் வச்சு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை கண்டினியூவாக வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். இப்போதைக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமே வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதனால வந்து இந்த பேஜ் அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஃப்ரெஷ் அப்படின்னா இந்த இந்தியன் சிட்டிசன் நியூ பேன் ஃபார்ம் 49 இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இல்லைனா ரீப்ரிண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கரெக்ஷன் பேனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பேன் நம்பர் கேட்கும். இப்போதைக்கு நான் நியூ பேன் கார்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் ஃபார்ம் 49A வந்து கொடுத்துக்கிறேன். அதன் பிறகு கேட்டகரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்துக்காக பேன் கார்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணுறாங்க, அசோசியேட்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க, கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பேன் கார்டு ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை கவர்மெண்ட்டுக்கு தனியாக தேவைப்படுறவங்க பேன் கார்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை ட்ரஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் தனிப்பட்ட நபருக்கு நான் இந்த பேன் கார்டை வந்து ஓப்பன் பண்ண போறேன். ஸோ இண்டிவிஜுவல் கொடுத்துக்கிறேன். அதன் பிறகு அப்ளிகன்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஆணாக இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்ரீ வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை பெண்ணா வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கல்யாணம் ஆகியிருந்தா SMT கொடுத்துருங்க. கல்யாணம் ஆகாம இருந்தா குமாரி வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த நேம்ல நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த லாஸ்ட் நேமுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சர்நேம்ங்கிறது உங்களுடைய அப்பா பேரை இந்த இடத்துல வந்து ஃபுல்லாவே டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க வந்து ஆதார் கார்டில் இன்னைக்கு இனிஷியல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இதுல நீங்க அந்த இனிஷியலுக்கான ப்ரூஃப், அதாவது ஒரு இனிஷியல் போடுறீங்க அப்படின்னா அந்த இனிஷியலுக்கான நேமை வந்து ப்ராப்பரா நம்ம கொடுக்கணும். இங்க வந்து உங்க அப்பா பேரை ஃபுல்லாவே வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபர்ஸ்ட் நேம்ல தான் உங்க நேம் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால இந்த இடத்துல உங்க நேமை வந்து கொடுத்துருங்க. நீங்க இதுல ஸ்மால்ல கொடுத்தாலும் கேப்ல கொடுத்தாலும் உங்களுக்கு கேப்சல் தான் வந்து உங்களுக்கு வந்து டைப் ஆகும். அதனால அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. அதன் பிறகு உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்குங்க. அதன் பிறகு இந்த மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. மெயில் ஐடியில் எல்லாமே கேப்சல் தான் வரும். அது எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ கரெக்டாக மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு
உங்கள் மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் டோக்கன் நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா மெயிலுக்கு வரும். அது பிறகு உங்களுக்கு பேன் ஓகே ஆயிடுச்சுனாலும் SMS டிஸ்பேச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கு தான் வரும். அந்த டீட்டெயிலை போட்டுட்டு இங்கே டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐ எம் நாட் ரோபோட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் இங்கே ஷோவாக இருக்கும். இந்த டோக்கன் நம்பர் தான் அந்த கண்டினியூ வித் அப்ளிகேஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் போட்டு உங்கள் மெயில் ஐடியை போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியும். இந்த டோக்கன் நம்பர் உங்களுக்கு வேலிட் 30 days வரைக்கும் உங்களுக்கு வேலிட் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த பேன் கார்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை கைட்லைன்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், கான்டாக்ட் அண்ட் அதர்ஸ், அதே போல் ஏஓ கோட், டாக்குமெண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்மிட் டிஜிட்டலி த்ரூ eKYC அண்ட் இ-சைன் பேப்பர்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் பண்ணாதீங்க. ஏன்னா பேப்பர்லெஸ் இ-சைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதன் பிறகு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஸ்கேன்டு இமேஜ் த்ரூ இ-சைன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் இ-சைன் சார்ஜஸ்ன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டை நமக்கு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு உங்களுக்கு ரெக்வயர்டான்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நோ வந்து கொடுத்துட போகிறீங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேமெண்ட் அப்படிங்கிறதையும் கீழே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இந்தியன் அட்ரஸாக இருந்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் மோடுக்கு நீங்கள் 107 ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபாரினில் இருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் மோடுக்கு 1017 ரூபான்ற விதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேன் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேன் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கீழே ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லாஸ்ட் 4 digit நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் ஆதார்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டில் என்ன மாதிரி நேம் இருக்கோ சேம் அதே மாதிரி போடுங்க. ஸ்பேஸ் விட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி போடுங்க. ஏன்னா இந்த ஆதார் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேன் கார்ட்லேயும் வரப்போகும். ஸோ அதனால் நேமில் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே போல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபில் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்னு இருக்கும். இதில் நீங்கள் முன்னாடி கொடுத்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோவாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு கீழே என்ன மாதிரி பிரிண்ட் ஆகி வரும் பேனில் அப்படிங்கிறத நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டில் உங்களுக்கு ஆதாரில் இருக்கிற மாதிரி தான் வரும். இப்படி கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நேமை வந்து மாற்றிக்கிங்க. அப்படி ஒருவேளை நேம் மாறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா வராது. ஏன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் கொடுக்குறது ஆதார் கார்டு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதில் இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். அதன் பிறகு ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்லாம் அதிலே வந்திருக்கும். ஜெண்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிட்டரி இல்லை. இந்த ஸ்டார் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணணும். அதை மேக்ஸிமம் கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் பார்த்தீங்கன்னா வேறு எதனா நேம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நோ வந்து கொடுத்துக்குங்க. அதன் பிறகு டீடைல்ஸ் ஆஃப் பேரண்ட், இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை அம்மா மட்டும் இருக்காங்க அப்படின்னா இதில் எஸ் கொடுத்து அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இல்லைனா நோ கொடுத்து அப்பாவுடைய பெயரை வந்து கொடுக்கணும். மேக்ஸிமம் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதையே நீங்கள் வந்து மேரிட் இருந்தால் கூட அந்த அப்பா பேரை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மதருக்கு மேனிட்டரி வந்துடும். நோ கொடுத்தீங்கன்னா ஃபாதருக்கு மேனிட்டரி வந்துடும். ஸோ இப்போ ஃபாதர் நேம் அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் மதர் நேம் ஆப்ஷனல் போட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி தேவையில்லை. பேன் கார்டில் உங்கள் ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ஆகி வரணுமா இல்லை அம்மா பேர் வரணுமான்னு கேட்டிருக்காங்க. அதையும் வந்து ஃபாதர் நேம் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அதன் பிறகு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நோ இன்கம் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் அதே வந்து நோ இன்கம் கொடுத்துக்கோங்க. ஃபார் இண்டிவிஜுவலுக்கு மேக்ஸிமம் நோ இன்கம் தான். ஒருவேளை சேலரிலாம் இருக்கனாலே அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நோ இன்கம் கொடுக்குறது நல்லது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரெசிடென்ஸா அல்லது ஆஃபீஸான்னு கேட்டிருக்காங்க. நான் ரெசிடென்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ரெசிடென்ஸ் டீட்டெயில்ஸை நான் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். என்னுடைய அட்ரஸ் கம்யூனிகேஷன் ரெசிடென்ஸில் வந்து நான் கொடுத்துட்டு கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டேன். அதன் பிறகு டெலிஃபோன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் 91 அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியா கோடு காமிக்கும். அந்த கோடை போட்டுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அதன் பிறகு உங்களுக்கு இமெயில் ஐடியும் ஷோ ஆகும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து அப்பாயிண்டிங் ரிப்ரசன்டேட்டிவ் அசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் நோ வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அதன் பிறகு உங்களுக்கு ஏரியா கோடு ஆட்டோமேட்டிக்காக அதில் ஷோ ஆகும். அப்படி ஒரு வேளை நீங்கள் இந்த ஏஓ கோட் தெரியல அப்படின்னாலே நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து இந்தியன் சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்கள் ஸ்டேட்டை வந்து கேட்டிருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய சிட்டியை வந்து கேட்டிருக்காங்க. இதில் நான் வந்து ஸ்டேட்டையும் சிட்டியும் கொடுத்துட்டு நான் வந்து ஃபெச் வந்து கொடுக்குறேன். இதில் உங்கள் ஏரியா கோட் வந்து இதில் ஷோ ஆகும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஏரியா கோட் இதில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதே போல் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மூணுக்குமே நீங்கள் ஒரே டாக்குமெண்ட்டை கூட கொடுக்கலாம்.
அது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைனா நீங்கள் டிஃப்ரெண்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ நான் அந்த மூணுத்துக்குமே நான் ஆதார் கார்டை வந்து இஷ்யூ பண்ணிக்கிறேன். அதன் பிறகு கீழே டிக்ளரேஷன் இருக்கும், அதில் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப்னு வந்து கொடுத்துக்கிறேன். அதன் பிறகு பிளேஸையும் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு ஃபோட்டோவையும் சைனும் நம்ம அப்லோட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கேபிக்குள்ள உங்கள் ஃபோட்டோ வந்து இருக்கணும். 3.5 × 2.5 உடைய சென்டிமீட்டரில் உங்களுக்கு 200 dpl வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். சேம் அதே போல் இந்த சைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் மட்டும் மாறும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து. அதன் பிறகு இங்கே அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் 3 டைம் நீங்கள் ஆதாரை சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து ஆதாரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஆட் டாக்குமெண்ட்ஸ் 3 டைம் போட்டுட்டு நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அப்லோட் வந்து பண்ண பிறகு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 கேபிக்குள்ள PDF மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தாற் போல அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாகவே இருக்கணும். டேட்டு, மந்த், இயர் மூணுமே வந்து இருக்கணும். இயர் மட்டும் இருந்தால் அக்செப்ட் ஆகாது, ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்துங்க. ஒரு சிலர் பழைய ஆதார் கார்டை வச்சு அப்ளை பண்ணுவீங்க, அப்படி பண்ணிங்கன்னா வராது. அப்படி இல்லை எனக்கு வந்து ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இல்லை, என்னால் எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ண பிறகு டவுன்லோட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ரிஜெக்ட் வந்து ஆகிடும். நான் மூணுத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் வந்து பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் அப்படிங்கிறத ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் அப்படின்னு வரும். ப்ளீஸ் கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் ஃபர்ஸ்ட் 8 டிஜிட் ஆதார் நம்பர்னு கேட்டிருக்காங்க ஃபார் ஒன்லி இண்டிவிஜுவலுக்காக. ஸோ அந்த ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துக்குங்க. நீங்கள் அந்த ப்ரொசீட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு 3 மெத்தடில் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ அந்த பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட்னு இருக்கும், அதை அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் வந்து கொடுத்துங்க. அதன் பிறகு அந்த பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த பேமெண்ட் ரிசிப்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஆதார் கேட் ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு டோக்கன் நம்பர், உங்கள் நேம் எல்லாமே வந்துருக்கும். கீழே வந்து டிக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து கொடுக்காதீங்க, ஆத்தென்டிகேட்னு வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி ஆத்தென்டிகேஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்க மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகும். ஓடிபியை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கொடுத்துங்க. அதன் பிறகு உங்களுக்கு கண்டினியூ வித் இ சைன்னு இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு மேலே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு ஆதார் நம்பரை கேட்டிருப்பாங்க, அதில் நம்பரை போட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஓடிபி அப்படின்னு வந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். இதை மறக்காமல் எடுத்து வச்சுங்க. அதன் பிறகு உங்களுக்கு PDF வந்து ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 49 ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா கொடுத்துருவாங்க. ஸோ சிம்பிளாக இது மாதிரி வந்து ஈஸியாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் 107 ரூபா மூலியமாக இந்த பேன் கார்டை வீட்டுக்கே ஃபிசிக்கல் கார்டை நம்ம வந்து வர வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச மார்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.